வெல்கம் பேக் டு ஹாப்பி ஃபில்லிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது என்னோட வீடோட என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், ஒரு கோலம் போட்டிருக்கோம். இது வந்து மாடிக்கு போகிற வழி. இந்த பக்கம் நாங்கள் எதுவுமே வச்சுட்ருக்க மாட்டோம், எப்பயும் நீட்டாக தான் இருக்கும். வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் ட்ராயிங் ரூம். இது மேலே வந்து ஒரு மகாபலிபுரத்தில் வாங்கின ஒரு பெயிண்டிங் இருக்குது. இதுதான் வந்து ஹால். இதில் வந்து 3 சீட்டர் சோஃபா இருக்குது. இந்த பக்கம் நம்ம நுழைஞ்சோடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சிங்கிள் சீட்டர் சோஃபா இருக்குது. மேலே வந்து 2 ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். அது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். இந்த சைடில் வந்து ஒரு சைட் டீப்பாக இருக்கும், சைட் டேபிள் இருக்குது. இந்த பக்கமும் நாங்கள் ஃப்ளார் வேஸ், இது ரோடில் தான் வாங்கினேன், பீங்கா. இங்கே ஒரு ஃப்ளார்ஸ், இது வந்து லைஃப் ஸ்டைலில் வாங்கினது. இது லைஃப் ஸ்டைலில் வாங்கினது. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு டிவி ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே வந்து இது ஒரு ஆர்ட் கேலரியில் வாங்கினோம், 3 யானை. அதுக்கப்புறம் இது வந்து கேண்டில் ஸ்டாண்டு. இந்த பக்கம் வந்து ஒரு டிவி இருக்குங்க. மேலே வந்து ஒரு பெயிண்டிங், புத்தரோட பெயிண்டிங் இருக்குது. முக்கால்வாசி புத்தர் தெரிகிற மாதிரி, கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரி. இந்த சைடு 2 ஃபேஸ் மாஸ்க் மாதிரி இருக்குது. இதுவும் நாங்கள் எல்லாமே அமேசானில் வாங்கினது. டிவி ஸ்டாண்டுக்கு இந்த பக்கம் என்னென்னா ஒரு புத்தர் சிலை இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ லட்சணமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு காப்பர் இதில் வந்து இந்த மாதிரி இது போட்டிருக்கேன், பெபிள்ஸ் மாதிரி. இந்த சைட் டர்ன் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் இப்போ தான் நாங்கள் வாங்கினோம், பேம்பு. இது கீழே மட்டும் அன்னன்னைக்கு பேப்பரோ இல்லை வந்து வீக்லி மேகசினோ வச்சுருப்பேன். இந்த பக்கம் 3 சீட்டருக்கு மேலே தான் நான் சொன்னேன்ல, மகாபலிபுரத்தில் வாங்கின பெயிண்டிங் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்தில் வாங்கின 2 விளக்கு. நல்ல செம வெயிட்டாக இருக்கும், நல்ல பித்தளை விளக்கு. வாரம் வாரம் கழுவி வச்சுன்னா செமையாக இருக்கும். இது வந்து இங்கே இதில் வாங்கினதுங்க, நம்ம வந்து மவுண்ட் ரோடில் இருக்குது பார்த்தீங்களா, பூம்புகாரில் வாங்கினது. இல்லை இந்த பாட் பவுரி போட்டு வச்சுருக்கேன், நம்ம இதில் வாங்கினது, லைஃப் ஸ்டைலில். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பீங்கான். இது வந்து நம்ம ரோட் சைடெல்லாம் இருக்கும் பாருங்கள், அங்கே வாங்கினது, சிறுசேரியில். இந்த பீங்கானும் அங்கே தான் வாங்கினேன். இது வந்து 2 ரூமுக்கு நடுவில் இருக்கிற இடங்க. இங்கே வந்து நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம், ஃபேமிலி ஃபோட்டோஸ் வைக்கலான்றதுக்காக பிளான் பண்ணி இங்கே நான் போட்டிருக்கோம். ஒன்றும் பிரிண்ட் அவுட் எடுக்கல. இந்த பக்கம் வந்து என்னோட டாட்டரோட ரூம். அதே மாதிரி நான் இந்த ஹேங்கிங் வச்சுருக்கேன். இது வந்து சுந்தரி சில்க்ஸில் வாங்கினது. இந்த பக்கம் வந்து கெஸ்ட் ரூமு. அந்த 2 ரூமும் ஆப்போசிட்டாக இருக்குங்க. இங்கேயும் இந்த ஹேங்கிங் வச்சுருக்கேன். கீழே வந்து நான் இந்த பீங்கான் தான் வச்சுருக்கேன். இந்த பீங்கான் ஆக்சுவலி நான் ஒரு பெரிய இவரோட ஸ்டாச்சு, புத்தரோட ஸ்டாச்சு தேடிட்டுருக்கேன். அது கிடைச்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு. இந்த பக்கம் இப்படி வந்தீங்கன்னா இந்த ஹால் கம் டைனிங் ஹாலோட பகுதி வந்துடுது. இது பெரிய ஹேங்கிங் இருக்குது பாருங்கள். இதுவும் நான் மகாபலிபுரத்தில் வாங்கினதான், ரொம்ப அழகாக இருக்கும் இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6 சீட்டர். ஆக்சுவலி ஒரு சேர் வந்து பாப்பா எடுத்துக்கிட்டா கம்ப்யூட்டர் ரூமுக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு டீக்குட் டைனிங் டேபிள் தான். இங்கே நான் வந்து எதுவுமே வச்சுக்கல, ஒரு மேட்டும் நான் ஒரு ஃப்ளார் வேஸும் தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து 3 ஆஃப்ரிக்கன் லேடிஸ் மாதிரி, இது அமேசானில் வாங்கினது தான். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த மேலே கம்மியாக வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகு. நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். அப்பப்போ கேண்டில் ஸ்டாண்டோ இல்லை இந்த ராந்தல் விளக்கு மாதிரியோ ஏதோ ஒரு இல்லை ஸ்பூன் ஸ்டாண்டோ அந்த மாதிரி மாற்றிட்டே இருப்பேன். அது எப்படி ஒரு கெட் டுகெதர், ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேஷன்ஸ் வரதை பொறுத்து இருக்குது. இந்த பக்கமும் எங்கள் மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் ஒரு ஹேங்கிங் மாதிரி வச்சுருக்கேன். இது பக்கத்தில் கிச்சன். அதுக்கு மேலே கிச்சனுக்கும் எங்களோட பெட்ரூமுக்கும் மேலே வந்து ஒரு பெரிய இது பெயிண்டிங் தான், அதுவும் மகாபலிபுரத்தில் வாங்கினது. இந்த பக்கம் இப்படி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. டைனிங் ஹாலே நாங்கள் வச்சுட்டோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்பேஷியஸான ஒரு ஜன்னல். அங்கேயும் அதே மாதிரி ஹாலில் போட்டிருக்க அதே டிசைனில் தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் ஸ்க்ரீனு. இது என்ன கலரில் தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. இது ஒரு மாதிரி ப்ரௌன் தான் ஆக்சுவலி. இந்த பக்கம் வந்து டபுள் சீட்டர் போட்டிருக்கேன் நான். அப்புறம் இதுக்கு மேலே வந்து இதுவும் நான் சுந்தரி சில்க்ஸில் வாங்கினது தான். போஸ்டல் போடுறதுக்காகவே இது அப்பப்போ 10 டேஸ்க்கு கூட டீக்ளட்டர் பண்ணிவிடுவேன். இதுக்கு மேலேயும் ஒரு ஹேங்கிங் இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நல்ல பெரிய கதகளியோட அந்த ஃபேஸ் இது இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் நாங்கள் வந்து மவுண்ட் ரோடில் இருக்கிற பூம்புகாரில் வாங்கினேன். இது பூஜை ரூமுக்கு மேலே ஒட்டியிருக்கோம். இது வந்து வால் கிளாக். மணி இப்போ பாருங்கள் 1 மணி, ஆக்சுவலி 12:30 நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன்.
ஏன்னா அப்போ தான் காத்தில் ரெடி ஆக முடியும்னு சொல்லிட்டு. இது பின்னாடி பேக்கில் 2 சாவி மட்டும், மாடி சாவியும் வீட்டு சாவியும் நான் மாட்டியிருப்பேன். இதுக்கு மேலேயும் இது வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் எங்கள் கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தது. ஆடு மேய்க்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும். ஆக்சுவலி என்னோட வீடு வந்து லைட் எல்லோ இருக்குது. ஸோ இதுக்கு ப்ரௌன் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இயற்கையாகவே இது வந்து என்னோடய சோஃபா வந்து ரோஸ்வுட்டு. இந்த சைட் டேபிள், பெரிய டீப்பை எல்லாமே ரோஸ்வுட்னால எல்லாமே இந்த ப்ரௌன் கலந்துருச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன டார்க் ஹேங்கிங் போடும்போது வீடு நல்லா எடுத்து காமிக்கும். அதனால தான் இந்த பிறகு குஷன் கூட ப்ரௌன் தான். ஸ்க்ரீனும் நான் ப்ரௌன் வாங்கிட்டேன். இந்த ஃப்ளார் வேஸு, இங்கே இதெல்லாம் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கின டிவி ஸ்டாண்டு எல்லாமே இந்த ப்ரௌனாக அமைஞ்சதுனால எல்லாமே கொஞ்சம் எடுத்து காமிக்கும். அதனால தான் நான் யூஸ்வலாக வந்து டார்க் பிளாக்கிஷ் ப்ரௌனோ இல்லை ப்ரௌனோவோ தான் நான் வாங்குவேன். இந்த பக்கம் நான் சொல்ல மறந்துட்டேன், ஹாலுக்கும் டைனிங் ஹாலுக்கும் நடுவில் ஒரு கிறிஸ்டல் மாதிரி போட்டிருப்போம். இதுவும் அமேசானில் வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆர்டர் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வந்தது. பட் எனக்கு லக்க என்னவோ எனக்கு கிறிஸ்டலே வந்திருக்கு. இது ரொம்ப அழகாக இருக்கும். ஹாலும் டைனிங் ஹாலும் சும்மா டிவைடட் பண்ணுற இடம் மாதிரி நல்லாயிருக்கும் இந்த கிறிஸ்டல். அதே போல் இங்கே 2 யானை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் மகாபலிபுரத்தில் வாங்கினது தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்கள் வீடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சஜஷன்ஸ்னால் நீங்களும் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.